வெல்கம் டு டாம் அண்ட் ஜெர்ரி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம மாவலி எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். இதுக்கு மூலக்கூறு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா வண்ணாங்காய் தான். வண்ணாங்காய் இருந்தால் போதும். மழையில் நனையவே அம்மா ஹெல்ப் பண்ணுறாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா மழையில் நனைஞ்சிட்டு காய வச்சுட்டு பள்ளம் எடுத்து நல்லா ஆழமாக பள்ளம் எடுத்து ஒரு 2 அடி 2 feet inches ஆழத்துக்கு பள்ளம் கம்பல்சரி இருக்கணும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் தான். இது நிறைய பேர் நிறைய விதமாக கறியாக்குறாங்க. நமக்கு தெரிஞ்சது நமக்கு கற்றுக் கொடுத்தது டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் தான். அதனால் ஒரு 2 அடி ஆழமும் ஒரு வேணுன்ற அளவுக்கு ஆக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஆக்கலாம். பள்ளம் எடுத்துக்கிட்டோம். நம்மளும் அதே அளவுக்கு ஓரளவு கொஞ்சம் குட்டியாக பள்ளம் எடுத்துக்கிட்டோம். பள்ளம் எடுத்துகிட்டு வண்ணாங்காய் கொண்டு வந்த வண்ணாங்காய் காய வச்சதை கொஞ்சமாக விறகு போட்டு எரித்து நல்லா கணைக்க அதாச்சு செவக்கணும். ஃபுல்லாக நல்லா செவந்து போகிற அளவுக்கு நல்லா டார்க்காக செவக்கிற அளவுக்கு நல்லா எரிய விட்டு, நமக்கு இடையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்தாங்க. அவனுங்க தான் ஆக்சுவலி நல்லா ஹெல்ப் பண்ணானுங்க. நல்லா எரிய வச்சு நம்மளால் முடியாது, ஓரளவுக்கு தான் முடியும். ரொம்பவும் மழையில் ஈரமாக இருக்கவே நம்மளால் அதை ப்ராப்பராக இது பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக அதை ஓலை வெட்டி மேலே வச்சுட்டு மணல் போட்டு நல்லா கம்ப்ரெஷன் உள்ளே இருக்க புகை வெளியே வராத அளவுக்கு நல்லா மணல் போட்டு மூடிட்டு ஒரு 1 டேக்கு அப்புறம் 24 hours ஆகணும், இல்லைனா 12 hours ஆச்சு கம்பல்சரி ஆகணும். ஸோ மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டு மூடின மண் எல்லாத்தையும் எடுத்துனீங்க. இந்த மாதிரி நல்லா கருப்பு தங்கம், இது பேர் தான் கருப்பு தங்கம்னு சொல்லுவாங்க, பிளாக் கோல்டு. இதை எடுத்து மறுநாள் பார்த்திங்கன்னா பாகுபலி மாதிரி நின்றுட்டுருக்கிட்டு வேறு அதான் போட்டு நல்லா வீட்டில் யூஸ் பண்ணுற அம்மியை தூக்கிட்டு வந்துட்டோம். அம்மா கத்திட்டு இருந்தாங்க. இப்போ எல்லார் வீட்லேயும் திட்டுறது தானே, பழகி போன விஷயந்தான். இப்போ நல்லா இங்கே எரிச்ச கறியை நல்லா பொடியாக அரைச்சி, ரொம்பவும் பொடியாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் மைல்டாக, இப்போ செமி சாலிடாக சொல்லுவாங்களே அதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இதை அரைச்சி ஒரு டப்பாவில் எடுத்துகிட்டு ஈவனாக, ஸோ ஒரே சர்ஃபேஸ் ஒரே ஈவனாக எல்லாம் கட்டுற மாலி எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கணும்னு ரேஷன் புடவை எடுத்து ஈவனாக எல்லாத்தையும் ஒரே லெவலில் கட் பண்ணி அதை எல்லாமே ஒரே லெவலாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவலியை அதே மாதிரியே ஒரே ஈவனாக ஒரு அளவு கரெக்டாக ஒரே லெவலில் ஒரே அளவாக எல்லாமே ஒரே அளவாக எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு காகுழி அதை என்ன சொல்லுவாங்க, அரபடி காபடின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துட்டோம். அதை எடுத்துகிட்டு இதுதான் முக்கியமான இதில் ப்ராசஸ்ஸு. நீங்கள் நல்லா டைட்டாக எந்த அளவுக்கு டைட்டாக கம்ப்ரெஸ் பண்ணி கட்டுறீங்களோ இது கீழே கொட்டாமல், அதுக்குள்ளே இருக்க அந்த மாவலி கீழே கொட்டாமல் இருக்கும். கரெக்டாக கம்ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஒரே லெவலில் எல்லாமே நீங்கள் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணதே பாடியில் படாமல் இடையே எரிஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வைக்கிற மாலி வெளியே விழாமல் இருக்கும். எப்பவுமே கட் பண்ணி கஷ்டமாக இருக்கும். அதுக்கு கத்தி லைட்டாக கட்டுற சர்ஃபேஸ் சென்டர் நல்லா டைட்டாக கம்ப்ரெஸ் ஆகி கயிறோட சர்ஃபேஸ்